ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு கிச்சன். இன்னைக்கு வீட்டு கிச்சன்ல ஃபர்ஸ்ட் டைமா நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ வறுவலும் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க வீட்டு கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கடாய் அடுப்புல வச்சு அதுல தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் அதுல உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கோல்டன் கலர் வந்ததும் இதுல கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 5-6 பல்லு பூண்டை தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இனி இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல வாசனையா இருக்கும். மசாலா அதுல நல்லா படிஞ்சிருக்கு பாருங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இனி கொஞ்சமா மல்லி இலை அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இனி சாதத்தை வேக வச்சு வச்சிருக்கேன். சாதம் கொஞ்சம் கொழைய வேக வச்சு வச்சுக்கணும். தண்ணி கொஞ்சம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இருக்கிற மாதிரி நல்லா கொழைய வேக வச்சுட கரண்டி வச்சு இந்த மாதிரி நம்மளால எவ்வளவு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கணும். இனி இதுல காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு. இதுல 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சாதத்தை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் மிக்ஸ் பண்ண பிறகு தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் 1 கப் எடுத்திருக்கேன், பட் இதுல 3/4 கப் அளவுக்கு தான் நான் தயிர் ஆட் பண்ணுவேன். தயிர் கொஞ்சம் குறைச்சி ஆட் பண்ணாலே போதும். அப்பதான் மத்தியானம் நம்ம லஞ்ச் பாக்ஸ் யூஸ் சாப்பிடும் போது நமக்கு தயிர் சாதம் ரொம்ப புளிக்காது, இல்லைன்னா ரொம்ப புளிச்சிடும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுங்கும் போது நம்ம கொஞ்சம் புளிப்பு கம்மியா இருந்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இனி இதுல தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமா இதுல ஃப்ரூட்ஸ் நான் பொமிகிரானட் எடுத்திருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடாய் அடுப்புல வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் சூடானதும் அதுல கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் கொஞ்சமா துவரம் பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயும் நீளமா கட் பண்ணி சேர்த்து அது பொரிஞ்சதும் இஞ்சி சின்னதா கட் பண்ணிருக்கேன், அதையும் சேர்த்து கொஞ்சம் கிறிஸ்மஸ் பழமும் சேர்த்து கடைசியா கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிரும். கூடவே கொஞ்சம் போல பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையா இருக்கும். இந்த தாளிப்பை நாம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சாதத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு நாம நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதுல கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மல்லி இலைய சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நம்மளோட கிரீமி கர்ட் ரைஸ் சூப்பரா ரெடி ஆகிரும். இதை நாம இனி குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாதத்துக்கு பொட்டேட்டோ வறுவல் ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷா இருக்கும். இதை நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.